அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். பட்டிமன்றம் என்னால ஒரு பரபரப்பு தான் நம்ம எல்லாருக்குமே. அந்த காலம் தொடங்கி சன் டிவியில சாலமன் பாப்பையா பட்டிமன்றத்தை நம்ம ஒரு நாளும் மிஸ் பண்ணியிருக்க மாட்டோம்னு நினைக்கிறேன். என்னதான் படபடப்பு பட்டாசு தீபாவளியா இருந்தாலும் சரி, காலையில எழுந்து கோலம் போட்டு பொங்கலோ பொங்கல்னு சொல்லி முடிச்சு பொங்கல் சாப்பிட்டாலும் சரி, கரெக்டா அந்த டைமுக்கு குடும்பத்தோட உட்காந்து பட்டிமன்றத்தை ரசிக்கிறதே ஒரு சுகம். அந்த கொஞ்சம் தமிழை அழகா ரசிச்சு ஒரு பட்டிமன்றம் பார்த்துருப்பீங்க. ஆனா இன்னைக்கு பட்டிமன்றம் கனடால இருக்கிற மாணவர்களுக்கு தமிழ் அறிவு அவசியமா இல்ல தேவையில்லையா? ஒரு வினோதமான டாபிக் தான்ல இது. தமிழுக்கே வந்த சோதனை காலகட்டம்னு நினைக்கிறேன். ஆனாலும் இதை நகைச்சுவையாகவும் அறிவுபூர்வமாகவும் திடன்பட வாதாட 2 அணி வந்திருக்காங்க. So the first team, தமிழ் அறிவு தேவைதான் சொல்லி பேச வந்திருக்கிறார் ரவிராஜ் ஸ்ரீரன். வணக்கம் நடுவர். என் பெயர் ரவி. இன்று நான் கனடா வாழ் மாணவர்களுக்கு தமிழ் அறிவு தேவையே என்ற தலைப்பில் பேச வந்துள்ளேன். தமிழன் என்று சொல்லல, தலை நிமிர்ந்து நில்லன என்று ஒரு புறம் பெருமையால் கூறிக்கொள்கிறோம். ஆனால் மறுபுறம் தமிழ் அறிவு தேவையே என்றும் கேட்கிறோம். எப்படி நடுவர் அவர்களே? தமிழன் என்பது நமது அடையாளம். தமிழ் அறிவு இல்லாமல் நாம் எப்படி தமிழன் ஆவோம்? கனடா மட்டுமல்ல, இந்த உலகத்தின் எந்த மூலைக்கு போனாலும், ஏன் செவ்வாய் கிரகத்துக்கு போனாலும் நாம் தமிழர்களே. இப்போ தமிழ் ஏன் படிக்கணும் என்று இப்போ எதிரணியர் கேட்க போறாங்க. இது நம் தாய்மொழி, பழமையான மொழிகளில் ஒன்று. உலகத்தில் இருக்கும் மொழி மகாகவி பாரதியார் சொன்ன மாதிரி வன்மொழி, வளர்மொழி, மேலாக செம்மொழி. இதற்கு மேலே ஏதாவது காரணங்கள் வேணுமா என்ன? ஏன் எங்களுக்கு தமிழ் பேச தெரிஞ்சா போதாது, எழுத படிக்க இலக்கணம் தெரிஞ்சுக்கணும் ஏன் அப்படின்னு நான் சொல்றேன். 5லே 1 பெற்றான், 5லே 1 தாவி, 5லே 1 ஆறாக, ஆரியர்க்காக ஏகி, 5லே 1 பெற்ற அணங்கை கண்ட அயலார் ஊரில் 5லே 1 வைத்தான், அவன் நம்மை அழித்து காப்பான். இந்த அருமையான பாடலுக்கு பொருள் விளங்கணும், நான் அதுக்கு தமிழ் அறிவு கொஞ்சமாவது இருக்கணும் நடுவரே. இந்த பாட்டை இப்போ இருக்கிற இளைஞர்கள் கேட்டிருக்க மாட்டாங்க. அப்புறம்தானே பொருள் விளங்க. இது கம்ப ராமாயணத்தின் தொடக்கத்தில் இருக்கும் தோத்திர பாடல். இப்படிப்பட்ட அழகிய தமிழ் மொழியை இவர்களை அறிய முடியுமா? திருக்குறள் உலக புதுமுறை நூல். அதை 58 மொழிகள் மொழிபெயர்த்து இருக்காங்க. ஆனால் தமிழ் தெரியாமல் இப்போ நாம் அதை இங்கிலீஷ் படிச்சு புரிஞ்சுக்கிற நிலைமைக்கு வந்து இருக்கோம். இது எப்படிப்பட்ட அவல நிலைக்கு வந்துள்ளோம் என்பதை அறிய முடிகிறது. நமது பண்டைய பழக்க வழக்கங்கள், பண்டிகை முறைகள், வாழ்க்கை முறைகள் எல்லாமே நமது இலக்கியங்கள் இருக்கு. இதை எல்லாம் எப்படி தெரிஞ்சுப்போம்? ஏற்கனவே தீபாவளி திவாலி ஆச்சு, பொங்கல் பொங்கல் ஆச்சு, தமிழ் பெயர்களும் சுத்தமாக போச்சு, அழகேசர் அல் ஆச்சு, தமிழும் போய்த்து. நம்ம யாராலையுமே தொடர்ந்து ஒரு 2 நிமிஷம் இங்கிலீஷ் கலக்காமல் தமிழ்ல பேச முடியல. குறைந்தபட்சம் பாட்டி தாத்தா கிட்ட பேசவாவது தமிழ் அறிவு வேணும் நடுவர் அவர்களே. தமிழ் அறிவு இல்லாமல் இப்படி பட்டிமன்றமோ கவி அரங்கமோ இந்த மாதிரி எதுவுமே பண்ண முடியாது. இதோடு விளைவு என்னவா இருக்கணும் நினைக்கிறீங்க நடுவர் அவர்களே?
தெற்கே பிரசிடென்ஷியல் டிபேட்னு அங்கு நடக்கிற காமெடியை பாருங்க. அதை பார்த்து நமக்கு மொழி அறிவு ஆவலும் திறமையும் வளர்த்தும் வரலைனா அது நம் குலத்துக்கே ஆபத்தாக முடியும். பல மொழிகள் தெரிஞ்சிக்கிறதால மூளைக்கு பலவித பயன்கள் இருக்கு அப்படின்னு விஞ்ஞான பூர்வமாக நிரூபணம் ஆகியிருக்கு. அட்லீஸ்ட் அதை கருதியாவது அந்த இன்னொரு மொழி தமிழா இருக்கட்டுமே, தமிழ் பேச எழுத படிக்க தெரிந்து கொள்ளலாமே அப்படின்னு இங்கு இருக்கிற மாணவர்கள் முயற்சி செய்யணும். தமிழ் அறிவு இங்கும் எங்கும் இன்றும் என்றும் அவசியமே கூறி விடை பெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். கம்பன் வீட்டு கட்டுத்தறியும் கவி பாடும். கம்பன் வீட்டு கட்டுத்தறியும் கவி பாடும். இதுக்கு எதுக்கு ஒரு வாக்குவாதம்னு கேட்டுட்டாரு. தாத்தா பாட்டி கிட்ட பேசுறதுக்காவது தமிழ் தெரியணும். இப்படிப்பட்ட ஒரு ஸ்ட்ராங்கான பாயிண்ட்டுக்கு எப்படி இவங்க எதிர்மறையான கருத்தை பதிவு பண்ண போறாங்கன்னு பார்ப்போம். ஸ்ரீ சாஸ்வதி வெங்கட ரமணா சர்மா வாங்க. எல்லோருக்கும் வணக்கம். என் பெயர் ஸ்ரீ சாஸ்வதி. நான் 10ஆம் வகுப்பு படிக்கின்றேன். இன்று நான் தமிழ் எழுத படிக்க கனடாவில் கல்வி மற்றும் வேலை வாய்ப்புக்கு அவசியமில்லை என்று என்னோட ஒப்பீனியன் தெரிவிக்க போகின்றேன். ஐயோ, இந்த இன்ட்ரடக்ஷன் சொல்றதுக்கே மூச்சு வாங்குதே. சரி, ரவி அவர்கள் சொன்னாரு தமிழ் ரொம்ப அழகான மொழின்னு. சரி, அது அழகான மொழி தான், ஆனா எழுத படிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இந்த ஸ்பீச்சே நான் பாதி தமிழ் பாதி இங்கிலீஷ்ல தான் எழுதி வச்சிருக்கேன். அது மட்டும் இல்ல, ஆங்கிலத்துல நிறைய லாங்குவேஜஸ்ல இருந்து பாரோ பண்ண வேர்ட்ஸ் இருக்கு. அப்பனா அது இன்னும் ஈஸியராகவும் இன்னும் அழகான மொழியாகும் தானே. சரி, நீங்க எல்லாரும் ஒரு சொல்மொழி கேட்டிருப்பீங்க, be a Roman in Rome. இது என்ன சொல்ல வருது? ஒரு நாட்டுக்கு நம்ம போறோம்னா அந்த நாட்டுக்கு ஏத்தாப்புல நம்ம மாறணும். அது நம்மளோட லாங்குவேஜ மொழிய அந்த நாட்டுல நம்ம இம்போஸ் பண்ணக்கூடாதுன்னு. சரி, நம்ம ஒரு இன்னொரு மொழியை பேசுறோம்னா அது நிஜமாவே ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்கு ஹெல்ப் பண்ணும். ஆனா அதுலயும் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்குங்க. நம்ம ஜாப் இன்டர்வியூல போய் பேசணும்னு வச்சுக்கோங்க, தமிழ்ல ஜாப் இன்டர்வியூல தலைமுடிய பிச்சுட்டு ஓட வேண்டியதுதான். அது மட்டும் கேளுங்க, எதிரணியில இருக்கிறவங்க யாராவது அவங்களோட ஏஜ் குரூப்ல இருக்கிறவங்களோட தமிழ்ல பேசுவாங்களா? கிடையவே கிடையாது. எப்படிதான் வேலையில நம்மளுக்கு இன்னொரு மொழி தெரிஞ்சிருந்திருந்தாலும் அவங்க நம்மளோட கிளையன்ஸ் கிட்ட பேஷண்ட்ஸ் கிட்ட அந்த மொழியில பேச முடியிருந்தாலும், என்னோட அம்மா வச்சுக்கோங்களேன், அவங்களோட மலையாளி பேஷண்ட்ஸ் கிட்ட மலையாளத்துல பேசிட்டு இருந்தாங்க. வெளியே அசிஸ்டன்ட் கிட்ட மலையாளத்துல ஒரு 5 நிமிஷத்துக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தந்துட்டு அதுக்கப்புறம் அந்த அசிஸ்டன்ட் நல்ல வேலை போயிடக்கூடாதுன்னு சொல்லி பஞ்சாபியில ரொம்ப திட்டல. அதுக்கப்புறங்க எப்படிதான் இருந்தாலும் தமிழ்நாட்டுல கூட இப்போ அவ்வளோவா தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சாதான் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இல்லைன்னா மேல் படிப்புக்கு ஹெல்ப் பண்ணணும்னு கிடையாதுங்க. என் அப்பாவை கூட வச்சுக்கோங்களேன், அவர் நார்த் இந்தியாவில் தான் அவரோட ஃபுல் சைல்ட்ஹுட்டும் ஸ்பெண்ட் பண்ணாரு. 9ஆம் கிளாஸ்லேருந்து அவரோட மாஸ்டர்ஸ் டிகிரி வரைக்குமே அவர் தமிழ்நாட்டில் தான் படித்தாரு. ஆனால் அவருக்கு எந்த பிரச்சனையுமே இல்லையே, தமிழ்நாட்டில் அந்த கல்ச்சரோட இணைந்து இருக்கு. அதுக்கப்புறம் நம்ம பிசியில கிரெடிட்ஸ் கூட தர மாட்டேங்கிறாங்க தமிழ் படிக்கிறதுக்கு. அப்போ நாங்கள் எதுக்கு படிக்கிறோம்? உங்களோட பெருமைக்காக தான், பேரண்ட்ஸ் பெருமை, அவ்வளோதான். என் அம்மாவை கூட வச்சுக்கோங்களேன், அவங்க என்ன ஒரு பேசேஜை படிக்க வச்சு அந்த வீடியோ எடுத்து
அம்மா சைடுக்கு அப்புறதும் அப்பா சைடுக்கு அப்புறதும் அந்த சின்ன சின்ன காமெண்ட்ஸ்க்காக தாங்க. ஐயோ பரவாயில்லையே, சாஷு நன்னா படிக்கிறாளே, கனடால இருந்தாலும் நன்னா பேசுறாளே தமிழ், அவ்வளவுதான். இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, எங்களுக்கு ரொம்பலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை இதுல. இந்த பேரண்ட்ஸ் பெருமைக்காக தான் நாங்க படிச்சுட்டு இருக்கோம். வாய்ப்புக்கு நன்றி. இத்துடன் என் உரையை முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம். இப்போ நம்ம எதுக்கு கை தட்டணும்னு எனக்கு தெரியல. பரவாயில்ல, உண்மை உண்மை உறுத்துது, ஒத்துக்கிறேன். ஆனாலும் பல பேர் நாங்க இப்பதாம ஐஎல்ஸே எழுதிட்டு வந்து இங்க செட்டில் ஆயிருக்கோம். இதுல நீ வேற ஃப்ரெண்ட்ஸை பத்தி சொல்ற, கிரெடிட்ஸை பத்தி சொல்ற, கசப்பான உண்மைகள் தான். ஓகே, பதில் சொல்ல அடுத்தது ஹரி கௌஷிக் பிரதாப் குமார் வர. ரித்திகா முருகசெல்வம், சாரி. ஆதியில் தோன்றிய மொழி, முச்சங்கம் வளர்த்த மொழி, தேனினும் இனிய மொழி, செம்மொழி எனும் மகுடம் சூடிய எனது அன்னை தமிழை வணங்கி எனது உரையை தொடங்குகிறேன். அனைவருக்கும் வணக்கம். என் பேர் ரித்திகா. தமிழ் கல்வி இப்போ இருக்கிற தமிழ் கனடியன் தலைமுறையில் உள்ள மாணவர்களுக்கு தேவை. ஏன்னா நம்மளோட முன்னோர்களோட வரலாறு நமக்கு முக்கியம். முதலில் கீழடி அகழ்வாராய்ச்சி. கீழடி அகழ்வாராய்ச்சியில் நிறைய பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அதில் நிறைய தமிழ் ஸ்கிரிப்டுமே இருக்குது. இந்த ஸ்கிரிப்ட்ஸை புரிஞ்சுக்கிட்டாதான் நம்மளோட சிறப்புகள் தெரிய வரும். அதை புரிஞ்சுக்கிறதுக்காச்சு நமக்கு தமிழ் அறிவு வேணாமா? அதே மாதிரி சங்க கால பாடல்கள் 3 சங்கத்துல முதல் சங்க பாடல்கள் வரை 25% தான் கிடைச்சிருக்கு. இன்னமும் நமக்கு நிறைய பாடல்கள் கிடைக்காமலே இருக்கு. நாளை பின்ன அந்த பாடல்களே கிடைச்சாலும் நமக்கு தமிழ் படிக்க தெரியலன்னா அது என்னன்னு கூட புரிஞ்சுக்க முடியாத நிலைமைக்கு வந்துடுவோம். கொஞ்சமாச்சும் அதை படிச்சு இது தமிழ் சங்ககால பாடல் அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காச்சும் நமக்கு தமிழ் தெரியும். சரி, கீழடி எங்கேயோ இருக்கு, அதை ஏன் கனடாவில் இருக்கிற நாங்க தெரிஞ்சுக்கணும்னு நீங்கெல்லாம் யோசிக்கலாம். உங்கள யாரெல்லாம் ஈஜிப்டுக்கு போயிருக்கீங்க? ஈஜிப்ட்ல போய் ஹீரோகிளிப்ஸ், பிரமிட்ஸ் எல்லாம் பார்க்கணும்னு ஆசை உங்களுக்கு எல்லாருக்கும் இருக்கும். அப்படின்னா கீழடி போய் நம்மளோட ஆராய்ச்சி எல்லாம் பார்க்கணும், எழுதிருக்குன்னு படிக்கணும்னு ஒரு ஆசை இருக்காதா? இப்போ நாம சுத்தி பார்க்க கீழடி போறோம்ல, இதெல்லாம் அகழ்வாராய்ச்சியில கண்டுபிடிக்கப்பட்டது. ஆனா நம்மளோட சோழ மன்னர்கள் கல்வெட்டுகள்ல எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க. நீங்க தஞ்சாவூர் கோயிலுக்கோ இல்ல உத்திரமேரூர் கோயிலுக்கோ போய் கல்வெட்டுகளை படிச்சீங்கன்னா என்ன மாதிரியான ஆட்சி முறை கடைபிடிச்சிருக்காங்கன்னு தெரிய வரும். அரசாட்சின்னு இவ்வளோ பேசுறோமே, அந்த அரசாட்சியில் அவங்க என்ன மாதிரியான மக்களாட்சி முறையை கடைபிடிச்சிருக்காங்கன்னு செய்திகள் கல்வெட்டுகள்ல இருக்கு. சோழ மன்னர்கள் எப்படியெல்லாம் ஆட்சி பண்ணியிருக்காங்கன்னு நீங்க கல்வெட்டுகளை படிச்சீங்கன்னா தெரியும். பார்த்து படிக்கிறதுக்கு நமக்கு தமிழ் தெரியணும் தானே? இல்லை நீங்க யாரும் தமிழ்நாட்டுக்கோ இல்லை ஸ்ரீலங்காவுக்கு திரும்பி வெக்கேஷனே போகவே போறது இல்லையா? சரி, ஓகே, இவ்வளோ நேரம் நம்ம சீரியஸா பேசிட்டோம். இப்போ நான் சும்மா கேட்கேன், உங்களை யாரெல்லாம் கொரியன் வெப் சீரிஸ் பார்த்துருக்கீங்க? கொரியன்ல சில வார்த்தைகள் தமிழ் மாதிரியே இருக்கும். அடுத்த திருப்பு கொரியன் வெப் சீரிஸ் பார்க்கும்போது சப்டைட்டில்ஸ் மட்டும் பார்க்காம அது ஆடியோவும் கேட்டு பாருங்க. சரி, ஓகே, இப்போ நாம இலக்கியம் பார்க்கலாம். எனக்கு முன்னாடியே பேசி என் நண்பர் ரவி பாடல்கள் சொன்னாரு. ஆனா நான் உங்களுக்கு பாடல்கள்லாம் சொல்ல போறதில்லை, சித்த மருத்துவ பாடல்கள்லாம் சொல்ல போறதில்லை. நம்மளோட சித்தர்கள் பத்தி எவ்வளவு பேருக்கு தெரியும்? அகத்தியர் நம்மளோட முதல் சித்தர். அவர் என்னவெல்லாம் சித்த மருத்துவம் பத்தி, மூலிகைகள் பத்தி எழுதியிருக்காருன்னு உங்கள எத்தனை பேருக்கு தெரியும்? சித்த மருத்துவத்தில் ஒரு பகுதி வர்மக்கலை. இதையெல்லாம் தமிழ் தெரியலன்னா நம்ம படிச்சு அனுபவிக்கிற ஒரு வாய்ப்பு நமக்கு யாருக்குமே வராது. இந்தியன் 2 படத்தை பார்த்து தான் நமக்கு வர்மக்கலையும் சித்த மருத்துவமும் தெரிஞ்சிருக்கிற நிலைமைக்கு நம்ம தள்ளப்படுவோம். இப்போ நம்ம மருந்து மாத்திரை சாப்பிட்டு நம்ம உடம்புக்கு எடுத்துக்கிறோம். ஆனா மூலிகைகள்னால இந்த மாதிரி பண்ணலாம்னு பாடல்கள்ல இருக்கு. இதெல்லாம் தமிழ் தெரிஞ்சாதானே நம்ம படிச்சு அறிவை வளர்க்க முடியும். இதை நம்ம படிச்சு புரிஞ்சுக்கணும். அப்பதான் நம்ம கத்துக்க முடியும். இல்லைன்னா இந்தியன் 2 பார்த்து குதிரை ஓட்ட ட்ரை பண்ற மாதிரி தான் இருக்கும்.
சரி சரி, நம்ம வர்மக்கலை எப்படி பாடல்களில் படித்து தெரிய போகிறதில்ல, முறைப்படியாக குரு கிட்ட தான் போய் கற்றுக்கணும். நான் இன்னொரு கான்டெம்பரரி எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். கைதி டிஸ்கிரிப்ட் பீகாரில் 17ஆம் நூற்றாண்டில் பின்பற்ற ஒரு ஸ்கிரிப்ட். அதில் நிறைய கோப்புகள் எல்லாம் எழுதியிருக்காங்க. சரி, 17ஆம் நூற்றாண்டில் நடந்த இது எதுக்கு ரித்திகா எங்களுக்கு இப்போ சொல்லிட்டு இருக்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, கைதி மொழியில் பல நிலப்பத்திரங்கள் இருக்குது. இப்போ உங்களோட நிலம் யாரோட நிலம், எது வரைக்கும் யாருக்கு சொந்தமானது எல்லாமே அந்த டாக்குமெண்ட்ஸில் இருக்குது. ஆனால் கைதி வழக்கு தெரிஞ்சவங்க இப்போ ரொம்ப கம்மி. இது ஒரு ப்ரீமியம் அறிவுங்கிறதுனால ப்ரீமியமாக அமௌண்ட்டு சார்ஜ் பண்ணுறாங்க. ஷாஷு அவர்கள் கேட்டாங்கல்ல, வேலை கிடைக்குமா இல்லை படிப்புக்கு என்ன பயன்னு. நடுவர் அவர்களை வேலைக்கு போகிறது எதுக்கு? சம்பாதிக்க தானே. அது இந்த மாதிரி எக்ஸ்க்ளூசிவான நாலேஜ் இருந்ததுன்னா அதிகமாகவே சம்பாதிக்கலாம்னு இதுவே ஒரு எடுத்துக்காட்டு. இதுக்கு மேலேயும் தமிழ் ஏன் கற்றுக்கணும்னு நீங்கள்லாம் கேட்டீங்கன்னா நான் என்ன பதில் சொல்கிறதுனே தெரியல. இத்துடன் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பல இலக்கண இலக்கிய சான்றுகள் கொண்டு வந்தாங்க. உணவே மறந்து நம்ம தமிழ் முறைமைன்றது நமக்கு தெரியும். கொஞ்சம் சளி வந்தால் கஷாயம் குடிக்கிறது, அப்புறம் கை வைத்தியம் பார்க்கறது, இதெல்லாம் தெரியும். ஆனால் நீங்கள் படித்து தெரிஞ்சுக்கிறீங்களா? நீங்கள் தமிழை படிக்கலைன்னா இதெல்லாம் எப்படி கற்றுப்பீங்க? அடுத்த ஜென்ரேஷனுக்கு எப்படி கொண்டு போவீங்க? அப்படின்ற கேள்விக்கு பதில் சொல்ல கிஷோர் திருப்பதி அவர்களை அழைக்கிறேன். என் தாய்மொழியாம் தமிழ் மொழிக்கு முதல்கண் வணக்கம். இன்றைய பட்டிமன்றத்தின் நடுவர் அவர்களே, சக பேச்சாளர்களே, ரசிக பெருமக்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் என் அன்பான வணக்கங்கள். எதிராளியில் இருந்து ரித்திகா சொன்னாங்க எனக்கு குடியின் சீரியஸ் பற்றி. அந்த குடியின் சீரியஸ் பார்க்கறதுக்கு அது குடியின் தெரியணுமா தமிழ் தெரியணுமா? நாங்களாம் என்ன சீரியஸ் பார்த்தாலும் என்ன லாங்குவேஜ்லையும் பார்த்தாலும் அது சப்டைட்டில்ஸ் வச்சு பார்த்துடுவோம். அப்புறம் அவங்க சொன்னாங்க இந்த உத்திரமேர் கல்வெட்டு பற்றி. நான் கேட்குறேன், அந்த உத்திரமேர் கல்வெட்டு வச்சு கனடாவில் என்னங்க பண்ண போகிறோம்? இந்த சோழர்கள் பற்றியும் இந்த ஹிஸ்டாரிக்கல் நாவல் பொன்னியின் செல்வனையும் நாங்கள் மூவியை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். அதே மாதிரி ரவி சொன்னாங்க இந்த கம்ப ராமாயணம் பற்றி. அதுவும் மூவி வந்தா அது பார்த்து தெரிஞ்சுக்குவோம். அப்புறம் அவங்க சொன்னாங்க தமிழ் ரொம்ப ஃப்ளெக்சிபிள் லாங்குவேஜ்னு. ஆனால் தமிழ் படிக்கிறதுக்கும் கஷ்டம், எழுதுறதுக்கும் கஷ்டம். இங்கிலீஷ் ஃப்ரெஞ்ச் லாங்குவேஜ்லாம் மொத்தமாகவே 26 ஆல்ஃபபெட் தான். ஆனால் தமிழில் மொத்தமாக 247 ஆல்ஃபபெட் இருக்கு. உயிர் எழுத்து, மெய் எழுத்து, உயிர்மை எழுத்துன்னு. இந்த ஆல்ஃபபெட் படிக்கவே 5 வருஷம் ஆகுது. அப்புறம் முக்கியமா இந்த 3 லா வித்தியாசம். 2 சுழி நா போடணுமா, 3 சுழி நா போடணுமா, பெரிய ரா போடணுமா, சின்ன ரா போடணுமா, எப்பவுமே ரொம்ப கன்ஃபியூசிங்கா இருக்கும். தமிழ் படிக்கவே எவ்வளவு கஷ்டம், அதை விட கஷ்டம் எங்களுக்கு தமிழ் டீச் பண்ணிக்கலாம். எங்க தமிழ் டீச்சரை கேட்டா தெரியும். எங்க பேரண்ட்ஸ்லாம் நிறைய எக்ஸ்ட்ரா கிளாஸ்லாம் போட்டு நேரம் ஏண்டா தமிழ் ஸ்கூலுக்கு கொண்டு போய் விடுறாங்க. அந்த தமிழ் ஸ்கூல்ல ஹோம்ஒர்க்குன்னு தராங்க. அந்த ஹோம்ஒர்க் இப்போதான் பாதி நேரம் பேரண்ட்ஸ் தான் பண்றாங்க. நாங்களாம் எங்க பேரண்ட்ஸ் சொன்னனாலதான் தமிழ் படிக்கிறோம். ஆனா நாங்க அடுத்த ஜெனரேஷனுக்கு பாஸ் பண்ணுவோமான்னு தெரியல. நான் என் அம்மா கிட்ட கேட்டேன் ஏன் தமிழ் படிக்கணும்னு. எங்க அம்மா சொன்னாங்க இந்தியாவுக்குலாம் போனா அங்க எல்லாரும் தமிழ் தான் பேசுவாங்க, நீயும் போய் பேசணும் சொன்னாங்க. இப்பதான் ரீசெண்டா போயிட்டு வந்த இந்தியாவுக்கு, அங்க போனா நான் மட்டும்தான் தமிழ் பேசிருக்கேன். இப்போதான் இந்த தமிழ் மூவிக்கெல்லாம் இங்கிலீஷ் பேரா ஆக்குறாங்க. பாருங்க, ரீசெண்டா ஒரு மொக்க படம் வந்துச்சு கௌட்டுன்னு, விஜய். அது ஆடின வச்சா பேரு கேட்சியா இருக்குமா? இப்படி இந்தியாவிலேயே எல்லாரும் இங்கிலீஷ் தான் யூஸ் பண்றாங்கன்னா அப்படி ஏன் இங்க கனடாவில் தமிழ் அவசியம்? இப்ப இருக்க AI காலத்தில் எந்த லாங்குவேஜ் வேணும்னாலும் அது டிரான்ஸ்லேட் பண்ணிக்கலாம். தமிழ் ஸ்கூல் போகாமே தமிழ் படிக்கலாம். நான் தமிழ் ஸ்கூல் சேரும் போது நானும் நிறைய ஃப்ரெண்ட்ஸும் ஏண்டோம்.
ஆனா இப்போ நான் மட்டும்தான் இருக்கேன். நம்மளோட டெய்லி லைஃப்ல என்ட்ரிக்கு போது என்ன சொல்லுவோம்? குட் மார்னிங் அம்மா, குட் மார்னிங் அப்பா, டீ வேணுமா, காஃபி வேணுமா, பெட்டை போட்டியான்னு பாடி வார்த்தை இங்கிலீஷ் தான். இப்படி டெய்லி லைஃப்ல நம்மளாலேயே தமிழ் யூஸ் பண்ண முடியல பாருங்க. நான் எல்லாரையும் கேட்கிறேன், நம்மால் ஒரு நாள் முழுவதுமா தமிழில் பேச முடியுமா? ஒரு நாள் என்ன ஒரு மணி நேரம் கூட பேச முடியாது. அப்படி இருக்கும்போது கனடாவில் தமிழ் அறிவு அவசியமா? ரீசெண்டா எங்க ஸ்கூல்ல லாங்குவேஜ் சேலஞ்ச் எக்ஸாம்னு வச்சாங்க. நானும் போய் அந்த சேலஞ்ச்ல பார்ட்டிசிபேட் பண்ணலான்னு போனேன். அங்க போனா அங்க சைனீஸ் இருந்துச்சு, ஜாப்பனீஸ் இருந்துச்சு, கொரியன் இருந்துச்சு, ஸ்பானிஷ் இருந்துச்சு, பஞ்சாபி கூட இருந்துச்சு. ஆனா தமிழ் இல்லை. ஏனென்றால் தமிழ் கனடாவில் அவசியம் இல்லை, அவங்களுக்கு நல்லா தேடி இருக்குது. ஆனா நம்ம எது தான் தெரியல. நம் நடுவருக்கு தெரியும் என்று நம்பிக்கையோடு நல்ல வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி அமைகிறேன். நன்றி, வணக்கம். நீங்க பேசுனது உங்க குரல் மாதிரி எனக்கு தெரியல. பல பேரோட குரல்ல பேசிட்டீங்க போல இருக்கு. அதான் கரகோஷம் பொங்குது. நம்ம சில நேரம் பஞ்சாப்ல இருக்குமா, சரியில இருக்குமா, கனடால தான் இருக்குமான்னு தெரியாத அளவுக்கு அந்த மொழிகள் வளர்ந்துருக்கு. ஏன் என் மொழி வளரல? அப்புறம் ஏன் என் பேரண்ட்ஸ் என்ன படிக்க சொல்றாங்க? அது வேற ஹோம்ஒர்க் கொடுக்குறாங்களா டீச்சர்கள் கவனத்திற்கு? அது கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. இப்படி இருக்கு நிலைமை. இதுல தமிழ் தேவைதான் அப்படின்னு ஒருத்தர் பேச வராரு. ஹரி கௌஷிக் பிரதாப் குமார். அவையோர் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். என் பெயர் ஹரி கௌஷிக் பிரதாப் குமார். நான் இன்று கனடாவில் தமிழ் கல்வி அவசியம் என்ற அணியின் சார்பாக பேச வந்துள்ளேன். எனக்கு முன்னால் பேசிய கிஷோர் அவர்கள் தமிழ் ரொம்ப கஷ்டமான மொழி, படிக்க முடியாது அப்படின்னாரு. ஆனா உண்மையில இங்கிலீஷை விட தமிழ் தான் சுலபமான மொழி. தமிழ்ல நம்ம ஒரு வார்த்தையை எப்படி எழுதுறோமோ அப்படிதான் உச்சரிப்போம். ஆனா இங்கிலீஷ்ல அப்படி இல்லை. உதாரணத்துக்கு இங்கிலீஷ்ல கியூங்கிற வார்த்தை 5 லெட்டர் வார்த்தை. ஆனா அதுல முதல் எழுத்து கியூ மட்டும்தான் உச்சரிப்போம். மற்ற எழுத்துக்கெல்லாம் வேலையே இல்லை. தமிழ்ல காதுன்னு எழுதிட்டு கா அப்படின்னு உச்சரிக்க மாட்டோம். இங்கிலீஷ்ல சைலண்ட் லெட்டர் அப்படின்னு சொல்லி எல்லா வார்த்தையும் ரொம்ப வித்தியாசமா உச்சரிப்பாங்க. தமிழ் ஒரு ஃபொனட்டிக் லாங்குவேஜா இருக்கிறதுனால இது மாதிரி ரொம்ப வித்தியாசமான சைலண்ட் லெட்டர் எதுவும் இல்லை. இன்னொரு உதாரணம் கூட தரேன். இங்கிலீஷ்ல COLONEL அப்படின்னு ஒரு வார்த்தை எழுதுவாங்க. இந்த வார்த்தையை எப்படி உச்சரிப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? கர்னல் அப்படின்னு உச்சரிப்பாங்க. இந்த வார்த்தையில 6 எழுத்தே இல்லை. ஆனா இரு சவுண்டு எங்க இருந்து வந்துச்சுன்னே தெரியாது. இந்த 2 உதாரணம் இங்கிலீஷ்ல இருக்க ஆயிரக்கணக்கான வினோதத்துல 2 மட்டும்தான். இதை விட ரொம்ப வித்தியாசமான மொழி இங்கிலீஷ். இவ்வளவு வித்தியாசமா இருக்க இங்கிலீஷ் மொழி ஈஸியா, தமிழ் கஷ்டமா? இதை கேட்கறதுக்கு நியாயமாவா இருக்கு? சரி, இதை கூட விட்டுலாம். ஆனா எதிரணியினர் இன்னொன்னு சொன்னாங்க. நாங்க ஏன் தமிழ் படிக்கணும்? எதிர்காலத்துலாம் நாங்கள் இப்பயே கூகுள் டிரான்ஸ்லேட்டு ஏஐலாம் வச்சு நாங்கள் தமிழ் டிரான்ஸ்லேட் பண்ணி புரிஞ்சுப்போம். நாங்கள் இதுக்கு ஓகே, நான் கூகுள் டிரான்ஸ்லேட் கிட்ட பெற்றால் தான் பிள்ளையாங்கிற ரொம்ப சிம்பிளான தமிழ் தொடரை டிரான்ஸ்லேட் பண்ண சொன்னேன். அதுக்கு கூகுள் டிரான்ஸ்லேட் ஒன்லி இஃப் யூ கெட் இட் சன் அப்படின்னு டிரான்ஸ்லேஷன் கொடுத்துருக்கு. பிள்ளைய போய் கடையில் வாங்குற இவ்வளோ சிம்பிளான தமிழ் சென்டென்ஸை கூட சரியா டிரான்ஸ்லேட் பண்ண தெரியாது கூகுள் டிரான்ஸ்லேட். நமக்கு எப்படி எதிர்காலத்தை தமிழ் புரிய வைக்க போகுது? சரி, அடுத்து ஏஐக்கு வரும். நான் கூகுள் ஏஐக்கு நல்லா தெரிஞ்ச இங்கிலீஷ் மொழியிலேயே ஹவு டு மேக் சீஸ் ஸ்டிக் டு மை பீட்சான்னு கேட்டேன். அதுக்கு கூகுள் ஏஐ க்ளூ போட்டு சீஸை ஒட்டவே அப்படின்னு. யாராவது க்ளூ போட்ட பீஸா போய் சாப்பிடுவாங்களா? இது மாதிரி இங்கிலீஷ் கொஸ்டினுக்கே சரியா ஆன்சர் சொல்ல தெரியாத கூகுள் ஏஐலாம் எப்படி நமக்கு எதிர்காலத்தில் தமிழ் புரிய வைக்க போகுது? எதிரணிக்கு பதில் கொடுத்ததெல்லாம் போதும். கனடாவில் தமிழ் படிக்கிறதுக்கு பல காரணங்கள் இருக்கு. அதை பத்தி பார்க்கலாம். எல்லாத்தையும் விட தமிழ் நம்மளோட தாய்மொழி. யாராவது நம்ம கிட்ட உங்க தாய்மொழியில பேசுங்க, எனக்கு ஒரு வார்த்தை சொல்லுங்கன்னு கேட்டு நம்மளால ஒரு தமிழ் வார்த்தை கூட பேச முடியலன்னா நல்லாவா இருக்கும்?
நீங்கள் பெரிய தமிழ் அறிஞராக சொல்ல, ஆனால் ரவி அவர்கள் சொன்ன மாதிரி உங்கள் தாத்தா பாட்டி கிட்ட பேச அளவுக்காச்சும் தமிழ் தெரியணும். தமிழில் பல சிறந்த புத்தகங்கள்லாம் இருக்கு. வேள்பாரி போன்ற தமிழ் புத்தகங்கள்லாம் தமிழ் வரலாறு அதெல்லாம் பற்றி புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப உதவிகரமாக இருக்கும். ஆனால் இந்த புத்தகங்களை தமிழில் படித்தா மட்டும்தான் புரியும். இங்கிலீஷில் எவ்வளோ டிரான்ஸ்லேட் பண்ண பார்த்தாலும் தமிழ் வெர்ஷன் மாதிரி புரியாது. இது மாதிரி சிறந்த தமிழ் புத்தகங்கள்லாம் படிக்கிறதுக்கு தமிழ் கல்வி அவசியம். தமிழ் புத்தகங்கள் மட்டும் இல்லாமல் தமிழில் பல உலக பிரபலமான படங்களும் இருக்குது. கூழாங்கல், விடுதலை போன்ற உலக பிரபலமான தமிழ் படங்கள்லாம் கனடாவிலேயே டொராண்டோ இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல், வான்கூவர் இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல்லாம் திரையிடப்பட்டிருக்காங்க. அவெஞ்சர்ஸ், எண்ட் கேம், பேட்மேன் போன்ற படம்லாம் பார்க்குற நம்மளோட உலக பிரபலமான தமிழ் படங்களை சப்டைட்டில் எல்லாம் பார்க்குற அளவுக்காச்சு தமிழ் புரியணும். நீங்கள் இன்டர்மிஷனுக்கு முன்னாடி நடந்த ஸ்பீச்சை கவனிச்சிங்கன்னா சொல்லியிருப்பாங்க, திருக்குறளை தமிழுக்கு மொழிபெயர்த்தவரே ஒரு கனேடியனான ஜியு போப் தான். ஜியு போப்புக்கும் தமிழுக்கும் சம்பந்தமே இல்லை. ஆனாலும் அவர் தமிழோட அருமையை புரிஞ்சு தமிழ் கற்று தமிழுக்காக வாழ்க்கை முழுக்க சேவை செஞ்சுருக்காரு. ஒரு சம்பந்தமே இல்லாத கனேடியன் தமிழுக்காக இவ்வளவு பண்ணுற போது தமிழர்களாக இருக்க நம்ம குறைஞ்சபட்சம் தமிழை கற்றுக்க வச்சு செய்யணும். என் அணியினர் தமிழ் எவ்வளோ 1000 வருட பழமையான மொழி, எவ்வளோ செம்மொழிலாம் சொன்னதை நீங்கள் கேட்டிருக்கீங்க. ஆனால் மற்ற பழமையான மொழி, லாட்டின் மாதிரி மொழிலாம் அழிஞ்சு போயிட்ட போது தமிழ் மட்டும் எப்படி இவ்வளோ வருஷம் உயிரோடு இருக்குன்னு யோசிச்சிங்களா? தமிழ் இவ்வளோ 1000 வருஷம் உயிரோடு இருந்தது காரணம் நம்ம முன்னோர்களோட தமிழ் பட்டு தான். உலகத்தில் எங்கே போனாலும் தமிழ் கற்று தமிழ் பேசி தமிழை மறக்காமல் வாழ வச்சுருக்காங்க நம்ம முன்னோர்கள். இவ்வளோ 1000 வருஷம் வாழ்ந்துட்டு இருக்க நம்மளோட தமிழ் மொழியை இந்த தலைமுறையில் அழிய விடக்கூடாது. இதனால் நாம் எல்லோரும் தமிழ் கற்று பல தலைமுறைகள் தாண்டியும் தமிழை வாழ வைக்க வேண்டும் என்று கூறி என் உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். கூகுள் டிரான்ஸ்லேஷன்லாம் பொழப்பு சிரிக்குது தமிழில் கேட்டான்னு சொல்லிட்டாரு. யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணும்னு சொன்ன பாரதியாரும் பிரெஞ்சு படித்தவர் தான். அப்படி தமிழுக்குன்னு பல சிறப்புகள் இருக்கும்போது அது வேணான்னு சொல்லிட்டு ஒரு 3 பேர் வந்திருக்கிறீங்க. அதுல கடைசியா பேச வந்திருக்கிறாரு கௌதம் கிருஷ்ணா பிரதாப் குமார். இவர் என்ன சொல்லி அவர் அணியை நிறைவு செய்ய போறாரு பா. அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள். என் பெயர் கௌதம் கிருஷ்ணா. நான் கனடாவில் தமிழ் கற்பது அவசியமில்லை என்ற அணியில் பேச வந்துள்ளேன். எனக்கு முன்னால் பேசிய கௌஷிக் அவர்கள் தமிழில் நிறைய கதை, கவிதை, புத்தகங்கள் இருக்கு, அதை படிக்கிறதுக்கு தமிழ் தெரியணும்னு சொன்னாரு. ஆனா அவரு தமிழ் கத்துக்கிட்டு எத்தனை புத்தகங்கள் படிச்சிருக்காருன்னு கேளுங்க. படிக்கிறது எல்லாமே இங்கிலீஷ் புக்ஸா, நீ மட்டும் பேசுறது. அவர் இன்னொரு விஷயமும் சொல்லியிருந்தாரு, இந்த ஏஐ, கூகுள் டிரான்ஸ்லேஷன் இல்லை, இதை நம்பக்கூடாது. ஆனா எல்லா புது அறிவியல் கண்டுபிடிப்போம் ஆரம்ப காலத்துல இப்படிதான் இருக்கும். ஏன் கம்ப்யூட்டர் கூட ஆரம்ப காலத்துல இப்படிதான் இருந்துச்சு. இப்ப அது எவ்வளவு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. நடுவர் அவர்கள் உங்களுக்கும் அது ஹெல்ப்ஃபுல்லா தானே இருக்கு. அதே மாதிரி தாங்க இந்த ஏஐயும் கூகுள் டிரான்ஸ்லேட்டரும் இது ஃபுல்லி எவால்வ் ஆனதுக்கு அப்புறம் பல 100 தமிழ் அறிஞர்களை கூட ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அவர் இன்னொரு விஷயமும் சொன்னாரு, இந்த தமிழ் சினிமா பார்க்கறதுக்கு கூட தமிழ் தெரியணும், சப்டைட்டில்ஸ் வச்சு பார்க்கக்கூடாது. ஆனா ஏன் சப்டைட்டில்ஸ் வச்சு பார்க்கக்கூடாது? சப்டைட்டில்ஸ் வச்சே பாருங்க. இல்லை சப்டைட்டில்ஸ் இல்லாம பார்க்கணும்னு நினைச்சோம்னா ஒரு டப்பா போட்டுருங்க. ரித்திகா அவர்கள் இந்த கைதை கல்வெட்டுலாம் இது ரொம்ப பிரீமியமான நாலேஜ்னு சொன்னாங்க. இது பிரீமியமான நாலேஜ் ஆகணும்னா எல்லாரும் படிக்க வேணாம்னு சொல்லிட்டு நம்ம மட்டும் படிச்சாதானே ஆகும்.
யூஎஸ் ஃபார்மர் வைஸ் பிரசிடென்ட் கமலா ஹாரிஸ் கூட நம்மள மாதிரி தமிழ் குடும்பத்திலேருந்து வந்தவங்க தான். அவங்க தமிழ் கற்றுக்கல, அதனால அவங்களோட வளர்ச்சி எந்த வகையில் தடைப்பட்டு போச்சு? ஈவன் இந்த சோஷியல் மீடியாவில் கூட நம்ம தமிழ் யூஸ் பண்ணுறதே இல்லை. நீங்கள் யூஸ் பண்ணுவேன்னு நினைப்பீங்க, ஆனால் யூஸ் பண்ண மாட்டீங்க. ஃபஸ்ட்டு இந்த கூகுள் சர்ச்லலாம் நம்ம இங்கிலீஷில் தான் சர்ச் பண்ணுறோம், படிக்கிறோம். தமிழ்நாட்டில் நம்ம படிக்கிறதே இல்லை. நம்மளோட ட்ரெடிஷ்னலான தமிழ் ரெசிபி கூட நம்ம யூடியூப்பில் வீடியோவாக தான் பார்ப்போம். நடுவர் அவர்களே, நீங்கள் யூடியூப்பில் வீடியோவாக பார்ப்பீங்களா இல்லை தமிழ் குக்கு பண்ணி படிப்பீங்களா? யூடியூப் ரெசிபிலாம் ஃபாலோ பண்ணுறதுல ஓன் ரெசிபி தான். அம்மா சொல்லி கொடுத்தது. அம்மா சொல்லி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு அம்மா சொல்லி கொடுத்துருக்காங்க, ஆனால் எல்லாருக்கும் அப்படி சொல்லி கொடுக்குறது. அது சரி. இந்த வாட்ஸ்அப் போன்ற மெசேஜிங் பிளாட்ஃபார்ம்ல நம்ம இங்கிலீஷ் தான் யூஸ் பண்றோம். நம்ம தமிழ்ல ஏதாவது சொல்லணும்னு நினைச்சா கூட தமிழே இங்கிலீஷ்ல அனுப்பிடுறோம். சில தடவை நம்ம இங்கிலீஷே யூஸ் பண்றது இல்ல, ஒரு எமோஜி போட்டுட்டு போயிடுறோம். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் தமிழ் விடுக்கதையெல்லாம் சொல்லிட்டு இருந்தேன். அப்ப சில பேர் எந்திரிச்சு போயிட்டாங்க அப்படியே. இப்ப நாங்க எல்லாம் யூஸ் பண்றது எந்த மொழியும் சாராத எமோஜி ரீல்ஸ் தான். மொழினா ஒரு கம்யூனிகேஷன் மீடியம் தாங்க. நாங்க ஸ்கூல்ல கண்டிப்பா இங்கிலீஷ் படிக்கணும், கூடவே பிரெஞ்சும் படிக்கணும். இங்க நாங்க எக்ஸ்ட்ராவா தமிழ் படிக்கிறது சாஷு அவர்கள் சொன்ன மாதிரி கிரெடிட்டும் தராது. அதுக்கு பதிலாக ஏதாவது ரோபாட்டிக்ஸ் மாதிரி படித்தோன்னா ஒரு கிரெடிட்டும் தரும், அது யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் ஃப்யூச்சரில். நம்ம கனடாவில் இருக்கிறவங்க நம்ம இங்கே பார்த்து பழகிறது எல்லாமே இங்கிலீஷ் சார்ந்தது, சில ப்ராஜெக்ட்ஸில் ஃப்ரெண்ட்ஸ் சார்ந்தது. இங்கே தமிழ் கற்பது அவசியம் இல்லை. நாங்கள் இங்கே ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்ப்போம்ல, தமிழ் ஃப்ரெண்ட்ஸ்லாம், அவங்க கூட நம்ம தமிழில் பேசுறதில்லை, இங்கிலீஷில் தான் பேசுகிறோம். ஆகவே நடுவர் அவர்களே, கனடாவில் தமிழ் கற்பது அவசியம் இல்லை, செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க மட்டும் தமிழ் படித்தா போதும் என்று கூறி எனது உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். அதாவது தீர்ப்பு என்னவா இருக்க போகுது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதுதான் நம்ம எல்லாரும் விரும்புகிறோம், அதுதான் உண்மையும் கூட. ஆனாலும் நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா என்னன்னு எனக்கு தெரியல, இந்த ஜென் ஒய், ஜென் ஜி, அப்புறம் புதுசா இந்த ஜென் ஆல்பான்னு ஒன்று வந்திருக்கு. அது தெரியுமா உங்களுக்கு? அதாவது ஜென் ஆல்பானா 2010 இருந்து 2024 பிறந்த குழந்தைங்களா ஜென் ஆல்பா. இவங்களுக்கு நீங்க என்ன சொல்லி புரிய வைப்பீங்க? நாம நினைக்கிறத நம்ம எல்லாரும் ஒரு முடிவை இப்ப எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கோம் இந்த பட்டிமன்றத்துக்கு. ஆனா இவங்க சொல்ற பாயிண்ட்ஸ் எல்லாம் உண்மை, பிராக்டிக்கலா இதுதான் நடைமுறை, நோ கிரெடிட்ஸ். ஏற்கனவே நாங்க ஸ்கூல்ல இங்கிலீஷ் பிரெஞ்சு படிக்கிறோம், இது தமிழ் வேறையா அப்படின்னு கேட்கிற பாயிண்ட் 100% நியாயமானதுதான். என் ஃப்ரெண்ட்ஸை பார்த்தா நண்பா வணக்கம், காலை வணக்கம், தேநீர் சாப்பிட்டியான்னு கேட்கல, ப்ரோ டூ ட அப்படின்னு அவங்க பாடியில அவங்களே ஒரு லாங்குவேஜை கொடுத்து பேசிக்கிறாங்க. இதுல நாங்க தமிழ் ஸ்கூல்ல போய் தமிழ் படிச்சாலும் எப்படி இருக்கிறாய், நலமா, நான் நலம் அப்படின்னு சொல்றோமா? இல்லையே. அப்புறம் ஏன் எங்களை இப்படி பண்றீங்க? அதை விட ரொம்ப வெளிப்படையா எங்க பேரண்ட்ஸ் வீடியோ எடுத்து இந்தியாவுக்கு அனுப்பி, சித்திக்கு அனுப்பி, சித்தப்பாக்கு அனுப்பி, ஒரு லைக் ஷேரு அப்படியே அந்த சப்ஸ்கிரைப் பட்டனையும் அமுக்கிடுங்க அப்படின்னு சொல்றதுக்கு தான் எங்களை படிக்க வைக்கிறாங்கன்னு சொல்றாங்க. இதெல்லாம் நினைக்கிறது இந்த ஜெனரேஷனுடைய அந்த நடைமுறையான உண்மை. அவங்களுக்கு நான் என்ன சொல்லுவேன்? தமிழ் மொழின்றது மொழி அல்ல, அது ஒரு உணர்வு. தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடான்னு. தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா. ஓகே, நில்லுங்க. நீங்க இந்த பக்கத்துல நின்று பேசின உங்க பாடி லாங்குவேஜ் எல்லாம் பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு புரியும் எல்லாம் எப்படி இருக்கு. So what? இதான் அந்த மொழிய நம்ம பிரசன்ட் பண்ணும் போதே ஒரு பணிவு, ஒரு அடக்கம்,
நாள்ல எனக்கு பின்னாடி ஒரு பரம்பரை, எனக்கு பின்னாடி என் அம்மா, என் அம்மாவோட அம்மா, மொழி மொழி மொழியின் மொழியின் அதன் அடி ஆழத்தின் அழக பத்தி சொல்ற அடக்கம் இந்த பக்கம். இது நம்ம மனுஷங்களை வேறு பிரிச்சு பார்க்கறது இல்லை. வேணுன்றவங்க ஒரு வகுப்பு, வேறான்றவங்க ஒரு வகுப்பு இல்ல, அது அந்த மொழியினோட தனித்தன்மை. அதனால என்னதான் சரி ரூட்டை சொல்லு, கூகுள் மேப்பை போடுன்னு நீங்க கேட்டாலும் அம்மா சோறு கொண்டு வான்னு அம்மாவை தான் கேட்க முடியும். உங்க தாத்தா பாட்டி கிட்ட பேசுறதுக்காக மொழி வேணும் இல்லையா? உண்மையை சொல்றேங்க, தாத்தா பாட்டிங்கெல்லாம் ஊர்ல போய் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பக்கத்து அபார்ட்மெண்ட்லயோ இல்லை டீ கடையிலையோ என்னோட பேரன் பேத்தி கால் பண்ணிச்சு, என்னம்மா இங்கிலீஷ் பேசுவாயா, சான்சல் அசந்திரவ தெரியுமா, இந்த பாரு இப்ப போடுறேன் பாக்குறியா, ஐயோ அவன் ட்ரெஸ் என்ன, இப்படிதான் பெருமை பேசிக்குவாங்களே ஒழிய மனசுகள் அப்படி கிடையாது. நீங்க பேசுற கொஞ்சம் தமிழை அவங்க ரசிக்கிறதுக்கு மிஸ் பண்றாங்க, தவறிட்டாங்க. நிறைய தாத்தா பாட்டிகள் இருக்காங்க, அவங்க பேரன் பேத்திகளை எப்படி கொஞ்சறதுன்னு தெரியல. இதை விட ஒரு அவலமான நிலை வந்து ஒரு தாய்மொழியான தமிழுக்கு வருமானு எனக்கு தெரியல. நிறைய பேரண்ட்ஸ் கிராண்ட் பேரண்ட்ஸ் இருக்காங்க, எனக்கு தெரிஞ்சே இருக்காங்க. நான் அவளை கொஞ்சணும் நினைக்கிறேன், எடுத்து கொஞ்சணும்னு நினைக்கிறேன், கண்ணே அமுதே மணியே முத்தேனா வாட்ஸ் அப்படிதான் சொல்லும். அட்லீஸ்ட் இதை தெரிஞ்சுக்கிறதுக்காவது நம்ம மொழியை நம்ம தெரிஞ்சுக்கணும்னு இந்த அணி சொல்லுது. பட் முடிவா நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா, நமக்கு ஒரு அடையாளம் தமிழ், தமிழ் நமக்கு ஒரு அடையாளம், தமிழ் நமக்கு ஒரு உயிர், தமிழ் நமக்கு ஒரு உணர்வு. கஷ்டமா இருந்தாலும் தயவு செஞ்சு அடுத்த ஜெனரேஷனுக்கு எடுத்துட்டு போயிடுங்க. ஏன் இசை நாடகம்னு சங்கம் வச்சு தமிழ் வளர்த்தாங்க, அப்படியெல்லாம் வளர்க்க முடியலன்னா கூட நம்ம தமிழ் பாட ஸ்கூல் இருக்கு இல்லையா, இந்த ஸ்கூல் மூலமாவது தமிழை வளர்த்துடுங்க, காப்பாத்திடுங்க, வாழ விடுங்க, அடுத்த தலைமுறைக்கு எடுத்து செஞ்சிடுங்க. இந்த ஒரு உணர்வோட தான் இங்க இருக்க அத்தனை பேரண்ட்ஸும் பல வேலைக்கு மத்தியில இங்க வந்து உட்காந்துருக்காங்க, உங்களை இவ்வளவு தூரம் ட்ரெயின் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஒரு பட்டிமன்றமா இருந்துடாம இது ஒரு கருத்து பதிவா இருந்து அடுத்த தலைமுறைக்கு நம்ம எடுத்து செல்லணும். நன்றி வணக்கம்.